சுவிஸிலிருந்து முதியோர் ஒருவர் தனது ஓய்வூதிய பணத்தினை பெற்றுக்கொண்டு யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதிக்கு வந்து அங்கே வசித்து வந்திருக்கின்றார். இந்நிலையில் 1,40,00,000க்கும் அதிகமான பணத்தினை, அதாவது இலங்கை ரூபாய் மற்றும் சுவிஸ் பிராங்க் உள்ளிட்டவற்றை அவர் வைத்திருந்த நிலையில் அந்த பணத்தில் ஒரு தொகை பணம் சிறுக சிறுக நாளாந்தம் திருடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அவர் முறைப்பாடு அளித்ததற்கு அமைய 8 பேர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. ஒரு மாபெரும் திருட்டாக இந்த திருட்டு சம்பவம் அமைந்திருக்கின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, இலங்கையிலிருந்து 1,50,00,000க்கும் அதிகமான பணத்தினை கொடுத்து பிரித்தானியாவுக்கு சென்ற நபர் ஒருவர் அங்கே உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்ன நடந்தது? இது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, பெற்றோரை கொலை செய்த நபரை 6 வருடங்களுக்கு பின்னர் மகன் பழிவாங்கிய சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி இலங்கை முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது தொடர்பாகவும் இதிலே பார்க்க இருக்கின்றோம். அது தவிர ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் பின்னர் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவரது வழக்கு அண்மையில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அதாவது கடந்த 26ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ரணிலுக்கு ஆதரவாக போராட்டம் இடம்பெற்ற நிலையிலே போலீசார் மீது ஒருவர் தாக்குதல் நடத்தியிருந்தார். அந்த நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபரொருவர் சுவிஸிலே வசித்து வந்த நிலையிலே அங்கு ஓய்வூதிய பணத்தை பெற்றுக்கொண்டு இங்கு வந்திருக்கின்றார். அதாவது யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதிக்கு வந்து அங்கு வசித்து வந்திருக்கின்றார். தனது வயோதிப காலத்தை தனது சொந்த ஊரில் கழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவர் இவ்வாறு அங்கு வந்து வசித்து வந்திருக்கின்றார். அவரிடம் 1,40,00,000க்கும் அதிகமான இலங்கை ரூபாய் மற்றும் சுவிஸ் பிராங்க் உள்ளிட்டவை இருந்ததாக கூறப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெருந்தொகை பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறு தொகையாக பணம் நாளாந்தம் காணாமல் போயிருக்கின்றது. இது தொடர்பாக குறித்த முதியவர் நெல்லியடி போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு ஒன்றினை வழங்கியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக நெல்லியடி போலீசார் இது தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் அவரது வீட்டுக்கு வேலைக்கு வருகின்ற இருவரை கைது செய்து விசாரணைகளை முதற்கட்டமாக ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவரது பணம் கொஞ்சம் கொஞ்சமாக திருடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வேலைக்கு வந்தவர்கள் அந்த பணத்தை திருடி நண்பர்களூடாகவும் தெரிந்தவர்களூடாகவும் நெல்லியடி பகுதியில் இருக்கின்ற வெளிநாட்டு நாணயத்தை மாற்றி கொடுக்கின்ற நிலையம் ஒன்றில் மாற்றி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக போலீசார் இது தொடர்பான தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு பணத்தை திருடியவர்கள், திருடிய பணத்தை வைத்திருந்தவர்கள், திருட்டுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் என்று 8 பேரை கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக மேலும் 3 பெண்களையும் 2 நபர்களையும் போலீசார் தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் 8 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நிலையிலே அவர்களை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் கடந்த புதன்கிழமை முன்னிலைப்படுத்தியிருந்தனர். இந்த சூழ்நிலையில் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் அந்த 8 பேரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் சில ஊடகங்களிலே 10 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் 8 பேர் கைது செய்யப்பட்டு 8 பேரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள். அதே பலரை விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் போலீசார் என்கின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான நிலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இன்னும் பலரை கைது செய்வதற்கு போலீசார் முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. எனவே அங்கிருந்து, அதாவது சுவிஸ் நாட்டுக்கு சென்று அங்கு உழைத்து அதற்கு பின்னராக அங்கு கிடைத்த ஓய்வூதிய பணங்களை எல்லாம் முழுமையாக எடுத்துக்கொண்டு அவர் தனது சொந்த ஊரில் வசிப்பதற்காக வந்த நிலையில் தான் அந்த முதியவரின் பணம் இவ்வாறு திருடப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அவர்கள் வைத்திருந்த 75 லட்சம் ரூபாய் பணத்தினையும் 9,000 சுவிஸ் பிராங்கையும் ஒரு அதிநவீன மோட்டார் சைக்கிளையும் அவர்களிடம் இருந்த 5 தொலைபேசிகளையும் போலீசார் மீட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களிடமிருந்து இவ்வளவு பொருட்களையும் போலீசார் மீட்டிருக்கின்றார்கள் என்கின்ற தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்திலே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மற்றொரு செய்தியாக, கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் பணம் செலுத்தி பிரித்தானியாவுக்கு சென்ற நபர் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது.
யாழ்ப்பாணம் எழுதுமட்டுவாழ் பகுதியைச் சேர்ந்த 37 வயதான நிரோஜன் எனப்படுகின்ற நபரே இவ்வாறு பிரித்தானியாவில் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. குறித்த நபருக்கு 3 வருடங்களுக்கு முன்னர் திருமணம் இடம்பெற்றிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் 1.5 கோடிக்கும் அதிகமான பணத்தினை செலவு செய்து அவர் இவ்வாறு பிரித்தானியாவுக்கு சென்றிருக்கின்றார். அதற்கு பிறகாக அங்கிருந்து நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் தனது நண்பர்களிடம் கூறி வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் அவர் அங்கு திடீரென்று உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவ்வளவு தொகையை செலவழித்து பிரித்தானியாவுக்கு சென்றதன் பின்னர் அங்கு அவர் ஏதோ ஒரு மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக இவ்வாறு ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக கலேவெல எனப்படுகின்ற பகுதியிலே நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது 6 வருடங்களுக்கு பின்னர் பெற்றோரை கொலை செய்தவர்களை பழிவாங்குவதற்காக அந்த கொலை செய்யப்பட்ட தம்பதியினரின் மகன் இவ்வாறான ஒரு முடிவை எடுத்து கொலை செய்தார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்ட இருவரில் ஒருவரை இவ்வாறு ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட தம்பதியினரின் இளைய மகன் கொலை செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் என்ன நடந்தது என்று உங்களுக்கு புரிகின்றபடி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் பின்னோக்கி செல்ல வேண்டும். கடந்த 2019ஆம் ஆண்டு வீட்டிலே தனிமையில் இருந்த தம்பதியினர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த சம்பவம் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அந்த கொலை செய்யப்பட்ட தம்பதியினருக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த வகையில் அந்த 2 பிள்ளைகளில் ஒருவர், அதாவது இளைய மகன், கடற்படையில் இணைந்து அப்போது பயிற்சியை முடித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் இவ்வாறு அந்த தம்பதியினரை கொலை செய்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டில் கொலை செய்யப்பட்ட அந்த பெண், அதாவது தற்பொழுது கொலையை செய்திருக்கின்ற அந்த கடற்படை வீரரின் தாயின் சகோதரர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பெண்ணின் சகோதரர்கள், அதாவது தற்பொழுது இந்த கொலை சம்பவத்தை செய்த கடற்படை வீரரின் மாமன்கள் இருவர் தான் காணி தகராறு காரணமாக இவ்வாறு அந்த கடற்படை வீரரின் தாயையும் தந்தையையும் கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகாக இவ்வாறு அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர். அதற்கு பிறகாக அவர்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் தற்போது பிணையிலே விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்ட இருவரில் ஒருவரை காணவில்லை என்று கடந்த 25ஆம் தேதி போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகாக கடந்த 26ஆம் தேதி காலை வேளை இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டார் என்கின்ற சந்தேகத்திலே கடற்படை வீரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தான் குறித்த கடற்படை வீரர் இவ்வாறு ஒருவரை தாக்கி கொலை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அவர்தான் அந்த தம்பதியினரின் கொலை சம்பவத்தின் முக்கியமான பிரதானமான சந்தேக நபர் என்று கூறப்பட்ட நிலையிலே அவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தான் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. 6 வருடங்களுக்கு பின்னர் பழி வாங்குவதற்காக காத்திருந்து அவர்கள் வெளியில் வந்ததன் பின்னர் இந்த கொலையை அந்த கடற்படை வீரர் செய்திருக்கின்றார். மற்றொரு செய்தியாக கடந்த 26ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரி ரணிலுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் ஒன்று கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திற்கு அருகிலே இடம்பெற்றிருந்தது. நபர் ஒருவர் போத்தலால் போலீஸ் உத்தியோகத்தருக்கு எறிந்து காயத்தை ஏற்படுத்தியிருந்தார். தொடர்ச்சியாக விளக்கமறியல் உத்தரவின் அடிப்படையிலே சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அதற்கு பிறகாக சிறைச்சாலை வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்து பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு கடந்த 26ஆம் தேதி பிணை வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இவ்வாறு போலீசார் மீது தாக்குதல் நடத்திய அந்த நபர் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு அந்த நபரை களுத்துறை பகுதியில் வைத்து கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த நபர் களுத்துறை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் இந்த சூழ்நிலையில் தான் விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் களுத்துறை பகுதியில் வைத்து அந்த நபரை கைது செய்திருப்பதாகவும் அவர் ஒரு முன்னாள் நகரசபை உறுப்பினர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக சட்ட நடவடிக்கைகள் அவர் தொடர்பாக மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான செய்திகளும் வெளிவந்திருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜய்.